بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم وهو في مجلس عظيم من المسلمين: وحدثكم بخير دور الأنصار. قالوا نعم يا رسول الله. قال رسول الله صلى الله عليه وسلم: بنو عبد الأشهل. قالوا ثم من يا رسول الله؟ قال ثم بنو النجار. قالوا ثم من يا رسول الله؟ قال ثم بنو الحارث بن الخزرج. قالوا ثم من يا رسول الله؟ قال ثم بنو ساعدة. قالوا ثم من يا رسول الله؟ قال ثم في كل دور الأنصار خير. الحديث. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சத்திய சஹாபாக்கெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹத்திதுக்கும் பிகைரி துவரில் அன்சாரி. அன்சாரிகளுடைய அந்த குடும்ப கோத்திரங்களில் மிகச் சிறந்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பனு அப்துல் அஷ்ஹல், அப்துல் அஷ்ஹல் என்ற அந்த குலத்தை சார்ந்தவர்கள். பிறகு கேட்டார்கள், சும்மமன், பிறகு யார், எந்த குடும்பம் என்று கேட்டார்கள். பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம பனு நஜ்ஜார், பனு நஜ்ஜார் என்ற கிளையை சார்ந்தவர்கள். அதற்கடுத்து சும்மமன், அடுத்து யாரு, எந்த குடும்பம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், பனுல் ஹாரிஸ் இப்னுல் ஹஸ்ரஜ் என்று சொன்னார்கள். சும்ம காலு, பிறகு கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், அடுத்து யார் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பனு சாயிதா என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று. அதற்கு அடுத்ததாக வேறு யார் இருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம ஃபீ குல்லி துவரில் அன்சாரி ஹைருன். பிறகு அன்சாரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமே சிறந்ததுதான் என்று கூறினார்கள். அன்சாரி கிளையை சார்ந்த, அதாவது ஹஸ்ரஜ், பனு ஹஸ்ரஜ் என்ற குடும்பம், அதில் அவுஸ் என்ற குடும்பம், இந்த கிளையை சார்ந்த ஒவ்வொரு கிளைகளுமே மிகச் சிறந்ததுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அந்த சபையில இருந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கோபமாக எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அனஹ்னு ஆகிருல் அர்பஇ, நாங்கள் என்ன நாலாவது குடும்பத்தை சார்ந்த சிறந்தவர்களா? எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நாலாவதாகத்தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஹீன சம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஃபஅராத கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலஹு ரிஜால் மின் கௌமிஹி, அந்த சஅத் இப்னு உபாதாவுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த கிளையை சார்ந்த மனிதர்கள் சிலர்கள் எழுந்து சொன்னார்கள், சாதே உட்காருங்கள். அலா தருல்லா அன் சம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரக்கும் ஃபில் அர்பஇ துவர் இல்லதி சம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அன்சாரி கிளைகளின் ஒவ்வொரு பேர்களையும் சொல்லி வந்தார்களே, இதில் நாலாவதாக உங்களுக்கு குடும்பத்தை சொல்லியிருக்கின்றார்களே, இது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? ஃபமன் தரக்க ஃபலம் யுஸம்மா அக்ஸர் மிம்மன் சம்மா. நாளைத்தான் சொன்னார்கள், ஆனால் இன்னும் நிறைய குடும்பம் இருக்கின்றது, நிறைய கோத்திரங்கள் இருக்கின்றது, நிறைய கிளைகள் இந்த அன்சாரி கிளையில இருக்கின்றது, அவர்கள் பேர்கள் எல்லாம் சொல்லவில்லையே. எனவே இதை உங்களுடைய குடும்பத்தில் நாலாவதாக சொன்னார்கள், அதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா என்று அவர்கள் கிளையை சார்ந்த சில சஹாபாக்கள் சொன்ன உடனேயே சஅத் இப்னு முஆத் அவர்கள், சஅத் இப்னு உபாதா அவர்கள் அங்கு அந்த இடத்திலே அமர்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 4926வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இப்போ இந்த ஹதீஸுடைய தொடர் என்னவென்றால், இதற்கு முன்பு நாம் பார்த்து வரும் பொழுது சஹாபாக்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி வந்தார்கள். ஒவ்வொரு உமர் அல்லாஹ்வுடைய சிறப்பு, அபூபக்கருடைய சிறப்பு, சஅத் இப்னு முஆதுடைய சிறப்பு, ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய சிறப்பு, இப்படி ஒவ்வொரு நபித்தோளுடைய தனிப்பட்ட சிறப்புகளை என்ன செய்தார்கள், கூறி வந்தார்கள். இந்த ஒரு தலைப்பு என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பங்களையும் சொல்லி வருகின்றார்கள். சொல்லிவிட்டு கடைசியா சொன்னார்கள், அன்சாரி கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சிறந்த குடும்பம் தான், ஒவ்வொரு குடும்பமும் சிறந்த குடும்பம் தான், இதில் ஒன்றும் எது என்னல்ல, அது சிறந்தது இது சிறந்தது என்றெல்லாம் சொல்வதற்கில்லை என்றுதான் கடைசியாக சொல்லி முடித்தார்கள். ஏனென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை அந்த அளவிற்கு விரும்பினார்கள்.
இன்னொரு ஒரு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாய் வழி பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கின்றார்களே, அந்த அப்துல் முத்தலிபுடைய தாய், அவருடைய தாய் வழி மதீனாவை சார்ந்தவர்கள், ஹஜ்ரத் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் எந்த மதீனாவை சார்ந்தவர் தான். ஆகையினால் அந்த வகையில அன்சாரிகளை ரொம்ப அதிகமாக என்ன செய்தார்கள், நேசித்தார்கள். தாய் வழி குடும்பத்தை சார்ந்தவர். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், அதிகமாக திருமணங்கள் முடித்ததற்கு பின்பு மாமா மார்களைத்தான் அதிகமாக என்ன செய்வார்கள், நேசிப்பார்கள். தந்தை வழியாக வரக்கூடியவர்கள் இரண்டாவது பட்சமாகத்தான் வைப்பார்கள். இது இயற்கை. தாய் வழி தாயை அதிகம் நேசிப்போம். அதே போல தாய் வழி சார்ந்த அவர்களும் என்ன செய்வார்கள், நேசமில்லை என்றாலும் உருவாக்கி விடுவார்கள். யாரு, நம்முடைய மனைவிமார்கள், அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்களுடைய அக்கா தங்கச்சி, அந்த ரவுண்டுக்குள்ள என்ன செய்வாங்க, கொண்டு வந்துருவாங்க. அது பெண்களுக்கே உண்டான அந்த ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. இது ஏன்னா இயற்கையும் அந்த மனிதனுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்களுடைய பாட்டனா வழியுடைய தாய் வழியும் சரி, அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். எனவேதான் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கின்றார்கள், நேசித்திருக்கின்றார்கள். ஒரு சில நேரங்களிலே அதாவது முஹாஜிர் சஹாபாக்களுக்கு ஒரு சில சலுகைகள் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது கூட சஹாபாக்கள், அன்சாரி தோழர் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க எத்தனை காலமாக இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காண்டி பல போர்களில் நாங்கள் கலந்திருக்கின்றோம். எங்களுடைய வாள்களிலிருந்து ரத்தங்கள் சொட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க இப்போது ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவாசிகளுக்கு நீங்கள் நிறைய தான தர்மங்கள், கனிமத்து பொருளை நீங்கள் வழங்குகின்றீர்களே, ஹுனைன் போர்ல நடக்கும் இந்த சம்பவம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகமெல்லாம் ஒரு பாதையில் செல்லும் பொழுது அன்சாரிகளாகிய நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் நான் உங்கள் பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்றார்கள். ஆகையினால் உலக விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடுங்க. அதை நீங்க உலகத்துடைய பொருளாதாரத்தை பெருசாக நினைக்காதீர்கள். உங்களுடைய அந்த அன்சாரிகளாகிய உங்கள் மீது அளவு கடந்த அன்பு நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அகதிகளாக வந்த நேரத்தில் உதவி செய்தவர்கள். அந்த ஒரு கட்டத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அந்த சஹாபாக்களில் அன்சாரிகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கு சிறப்பித்து என்ன செய்தார், குறிப்பிடுகின்றார்கள். சுப்ஹானக